எங்கள் கண்மலையும் மீட்பெருமாயிருக்கிற கர்த்தாவே, செய்தி வேளைக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. பெந்தைக்கோஸ்தே ஞாயிறாகிய இந்த நாள் எங்கள் ஆன்மீக வாழ்வுக்கு ஓர் உன்னதமான அழைப்பையும் எழுப்புதலையும் தரும் நாளாயிருக்க ஆண்டவர் அருளிச்சே. மனதிலே பாரத்தோடும் கவலைகளோடும் ஆலயம் நோக்கி வந்த உம்முடைய பிள்ளைகள் வசனத்தினால் உம்முடைய வார்த்தைகளினால் உளம் தொடப்பட ஆண்டவர் அருள் செய். அடியானை மறைத்து ஆண்டவரே வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரவும். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய தினம் தென்னிந்திய திருச்சபையின் மிக முக்கியமான ஒரு நாள். புதிய ஏற்பாட்டு திருச்சபை என்று சொல்லுகிற திருச்சபை துவங்கின ஓர் நாள்தான் இன்றைய தினம். பெந்தைக்கோஸ்தே ஞாயிறாக அழைக்கப்படுகிறது. இந்த பெந்தைக்கோஸ்தே ஞாயிற்குரிய ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை இந்த நாள் தியானமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். ஆதார வசனமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் கேட்டவர்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:1. பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும், எவர்கள் நான் பிந்திய பகுதியில் சுட்டி காட்டுகிறேன், அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். திருமறையிலே பெந்தைக்கோஸ்தே என்கிற வார்த்தை முதலாவது இங்குதான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். யூதர்களின் மிகப்பெரிய பண்டிகைகளிலே ஓர் பண்டிகைதான் இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 50வது நாள் கொண்டாடப்படுகிற முதற்பலனின் பண்டிகை இதுவென்றும் வாரங்களின் பண்டிகை என்றும் இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை பழைய ஏற்பாட்டில் யூதர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த பண்டிகை தான் பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40வது நாள் அவர் பரம் ஏறின பிறகு, அந்த வரலாறை கவனித்துக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து 40வது நாள் பரம் ஏறுகின்றார், விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அவர் பரம் ஏறின 10வது நாள், அவர் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட 10வது நாள் பெந்தைக்கோஸ்தே ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. அதுதான் 50வது நாள். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வருகிற 50வது நாள் 120 என்கிற ஒரு குறிப்பு திருமறையில் இருந்தாலும், அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் 500க்கும் மேலான ஜனங்கள் கூடியிருக்கிற தருணத்தில் ஆண்டவர் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி, அதற்கு பிறகு 120 பேர் ஒரே இடத்தில் ஒன்று கூடி ஆராதித்து ஜெபித்த பொழுது ஆவியானவர் இறங்க அங்கே ஒரு அற்புதம் நடைபெறும். அன்பானவர்களே, அந்த அற்புதம் என்ன? அதுதான் இந்த நாள் சத்திய வார்த்தையாக நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். பழைய ஏற்பாட்டிலே 50வது நாள் என்பதற்கு இன்னொரு குறிப்பும் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரித்துவிட்டு எகிப்திலிருந்து வெளியே வருவார்கள். வெளியே வந்து 50வது நாள் மோசே ஆண்டவரிடத்திலே நின்று ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கற்பனையை பெற்றுக்கொண்ட நாள் இந்த 50வது நாள். எனவே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இன்னொரு நம்பிக்கை உண்டு. இந்த 50வது நாள் என்பது ஆண்டவர் தங்களுக்கு பிரமாணங்களை தந்த நாள் என்று. இப்படி 50வது நாளை விசேஷமாய் கொண்டாடுவார்கள். அப்படித்தான் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இந்த ஜனங்களில் 120 பேர், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் அதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். அவர்கள் எல்லாரும், எவர்கள் எல்லாரும்? இதற்கான பதில் சற்று பைபிளை எடுத்துக் கொள்வோம், புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். எல்லாருடைய கரங்களிலும்
பைபிள் விரிக்கப்படட்டும். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 14 பாருங்கள். அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த பொழுது, ஆக எத்தனை பேர் கூடியிருக்கிறார்கள்? மொத்தம் 120 பேர். இப்பொழுது 120 பேரும் ஒன்றிணைந்து கூடி ஆராதித்து ஜெபிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 4 சற்று கவனியுங்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். 120 பேர் ஒன்றாயிருக்கிறார்கள். ஒன்றாயிருந்த 120 பேரும் வெவ்வேறு பாஷையிலே பேசுகிறார்கள். அது என்ன பாஷை? அடுத்து பதில் இருக்கிறது. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 6 கவனியுங்கள். 2 அதிகாரம் 6 திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினார். தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை கேட்டபடியினார். அப்படி என்றால் வெவ்வேறு பாஷையிலே பேசினவர்கள் எந்த பாஷையிலே பேசினார்கள்? எதிரே நின்றவர்கள் யாரோ அவர்களின் பாஷையில் இவர்கள் பேசுகிறார்கள். எனவே எதிரே நின்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவர்கள் தங்கள் பாஷையிலே பேசுகிறார்களே. தங்கள் பாஷை என்ன பாஷை? அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 அப்போஸ்தலர் 1:8 நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே. துவக்கத்திற்கும் இந்த வசனத்துக்குள்ள முடிச்சை பாருங்கள். வெவ்வேறு பாஷையிலே பேசினார்கள் என்று சொல்லி வேதம் ஆவியானவர் இறங்கிய பொழுது வெளிப்பட்டதாக திருமுறை சொல்லுகிறது. அதனுடைய முடிவு அவர்கள் வெவ்வேறு பாஷை என்பது ஜென்ம பாஷையிலே பேசினார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜென்ம பாஷை என்றால் என்ன? ஜென்ம பாஷை என்றால் என்ன? ஜென்ம பாஷை என்பது ஒரு மொழியின் துவக்கத்தை சொல்லுவது. ஜென்ம பாஷை என்பது ஒரு மொழியின் துவக்க காலத்திலே பழக்கத்தில் இருந்த அந்த மொழி நடையை சொல்லுவது. இங்கே இந்த 120 ஜனங்களும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொடுத்த ஜென்ம மொழியிலே பேச ஆரம்பித்தார்கள். ஜென்ம பாஷையிலே பேச ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, இப்போ ஒரு சின்ன கேள்விதான் தியானத்துடைய மைய கரு. இப்படி என்றால் இந்த ஜென்ம பாஷை எப்பொழுது உடைந்தது? ஜென்ம பாஷையிலே இப்பொழுது பேசுகிறார்களே, அப்படி என்றால் அந்த ஜென்ம பாஷை எந்த இடத்திலே சுக்குநூறாய் உடைந்து போனது? இன்றுதானே பேசி இருக்கிறார்கள். ஆபிரகாம் பலிபீடத்திலே ஆராதித்தான், அன்று ஜென்ம பாஷை வெளிவரவில்லை. ஈசாக்கு பலிபீடம் கட்டி ஆராதித்தான், அன்றும் ஜென்ம பாஷை வெளியே வரவில்லை. தாவீது ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டான், அப்பொழுது கூட ஜென்ம பாஷை வெளியே வரவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலங்கள் எருசலேம் ஆலயத்துக்குள்ளே வந்து ஊழியத்தை செய்தார், அப்பொழுது கூட ஜென்ம பாஷை வெளியே வரவில்லை. ஆனால் இந்த 120 பேர் ஒன்று கூடி ஜெபித்த பொழுது, ஆராதித்த பொழுது ஜென்ம பாஷை வெளியே வருகிறது. அப்படி என்றால் இந்த ஜென்ம பாஷை எப்பொழுது உடைந்தது? அன்பானவர்களே, அதை மாத்திரம் சொல்லி அதற்கு பிறகு அந்த ஜென்ம பாஷை மீண்டும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு தருவதற்கான காரணத்தையும் சொல்லி நான் அறிவுறுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஜென்ம பாஷை எங்கே உடைந்தது என்றால், நோவாவின் சரித்திரத்திற்கு பிறகு ஆண்டவர் இந்த உலகத்தை மறுகட்டுமானம் செய்கின்றார். நோவாவின் காலத்தை ஒரு பெருவெள்ளத்தை கொடுக்கிறார். பெருவெள்ளத்தை கொடுத்து இந்த உலகத்தை சரி செய்கிறார். பாவம் செய்த ஜனங்களை எல்லாம் அழித்து, தவறு செய்தவர்களை எல்லாம் அழித்து ஒரு புது சமூகத்தை உருவாக்குகிறார். இப்படி புது சமூகத்தை உருவாக்கும் பொழுது நோவாவின் பேரன் வித்தியாசமாய் உருவாகின்றான். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தம் திட்டத்தை செய்ய நினைக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் பிசாசு தந்திரமாய் செயல்படுவான். ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் தம் திட்டத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க நினைக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் பிசாசானவன் மிக ஞானமாய் தம் திட்டத்தை வெளிப்படுத்துவான். ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஜனங்களுக்கு கொடுக்க நினைத்தார் ஆண்டவர். பிசாசானவன் சர்ப்பத்தின் வடிவத்திலே வந்து அந்த திட்டத்தை உடைத்து விடுவான். அந்த ஏதேன் தோட்டம் ஜனங்களுக்கு போகாதபடிக்கு தடுத்து விடுவான். அப்படித்தான் நோவாவின் காலத்திற்கு பிறகு ஒரு புது சமூகத்தை, பாவமில்லாத ஒரு சமூகத்தை, ஒரு குடியில்லாத ஒரு சமூகத்தை, ஒரு பரிசுத்தமான ஒரு சமூகத்தை கர்த்தர் உருவாக்க நினைக்கின்றார். இந்த நேரத்தில் பிசாசானவன்
அந்த நோவாவின் வீட்டுக்குள்ளே ஒரு பிள்ளையை தன் கையிலே எடுத்துக் கொள்ளுகிறார். அவன் பெயர்தான் வேதம் சொல்லுகிறது நிம்ரோத் என்று சொல்லி. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இவருடைய சரித்திரம் துவக்கம் பெறுகிறது. நிம்ரோத் என்கிற ஒரு மனிதனை, அவன் நோவாவின் வம்ச வழியிலே வந்த நோவாவின் பேரன் என்கிற முறையை சார்ந்தவன், அந்த நிம்ரோத்தை கையில் எடுக்கின்றான். நிம்ரோத்தை கையிலே எடுத்து இந்த நிம்ரோத் என்ன செய்கிறான் தெரியுமா? திருமறையிலே குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் ராஜாவாக தன்னை அபிஷேகம் செய்து கொண்ட முதல் மனிதன் நிம்ரோத். திருமறையில் வரக்கூடிய முதல் ராஜாவும் நிம்ரோத்தே. இந்த நிம்ரோத் என்றால் கிளர்ச்சி, எதிர்ப்பு என்று பொருள். உண்மையாகவே ஆண்டவருக்கு விரோதமாய் கிளர்ச்சி செய்தவன், ஆண்டவருக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றவன். எனவே தான் அவனுடைய பெயரும் அப்படியே இருந்தது, நிம்ரோத் என்று சொல்லி. இந்த நிம்ரோத்துக்கு வளரும் பொழுது ஒரு ஆசை. என்ன ஆசை என்றால், நோவா காலத்திலே ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. ஜனங்கள் எல்லாம் வெள்ளத்திலே மூழ்கி போனார்கள். ஒருவேளை இதை போல இன்னொரு முறை வெள்ளம் வந்தால் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டுமே என்று தனக்குள்ள யோசித்த அந்த மனிதன் மனித மூளையை பயன்படுத்தி, எல்லாருக்கும் தெரியும், ஒரு அழகான இடத்தை உருவாக்குகிறான். சினேயார் என்று சொல்லக்கூடிய ஒரு சமவெளியிலே பாபேல் என்ற ஒரு பட்டணத்தை கட்டி அங்கே ஒரு பெரிய கோபுரத்தை உருவாக்குகிறான். பாபேல் என்கிற ஒரு பெரிய கோபுரத்தை உருவாக்குகிறான். அந்த பாபேல் என்கிற கோபுரத்தில் 1000 கோபுரங்கள் இருக்குமா? அந்த 1000 கோபுரங்களுக்குள்ளே பாகாலுக்கு என்று சொல்லி ஒரு தனி கோபுரம். அந்த கோபுரம் வானளாவு எட்டக்கூடிய ஒரு கோபுரமா. 40 நாட்கள் மண்ணிலே மழை பொழிந்தாலும் ஜனங்கள் எங்கே வந்து இருக்கலாம்? இந்த பாபேல் கோபுரத்தில் வந்திருந்து அந்த மலையிலிருந்து வெள்ளத்திலிருந்து இந்த ஜனங்களை என்னால் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி ஜனங்களை ஒன்றிணைத்து ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாய் வானளாவிய ஒரு கோபுரத்தை இந்த நிம்ரோத் உருவாக்கினான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட இந்த பாபேல் கோபுரத்திலே கர்த்தருக்கு இடமில்லை. பாகாலுக்கு என்று ஒரு கோபுரம் உருவாக்கப்பட்டது. முதலாவது பாகாலை கொண்டு வைத்து பிரதிஷ்டை செய்கிறான். இஸ்லாமிய வரலாற்றிலே, இஸ்லாமிய புத்தகமாகிய குரானிலே இதை குறித்த குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், இந்த நிம்ரோத் பாகால் என்கிற சிலைகளை கொண்டு வைத்த பிறகு இந்த பாகாலின் சிலைகளை ஆபிரகாம் காலத்திலே ஆபிரகாம் உடைத்தெறிந்தான் என்று சொல்கிற வரலாற்று குறிப்புகள் இஸ்லாமிய குரானிலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த அளவிலே இந்த நிம்ரோத் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மனிதன். ஆண்டவருக்கு விரோதமாய் நின்று ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி ஆண்டவருடைய திட்டத்தை எல்லாம் உடைக்க வேண்டும் என்று நினைத்தான். கர்த்தர் பார்த்தார், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 11:7 மொழிகளை தாறுமாறாக்குவோம் என்று சொல்லி அந்த சனம், அந்த நொடி, அதுவரையிலும் இருந்த ஜென்ம பாசை தாறுமாறானது. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொடுத்த ஜென்ம பாசை நிம்ரோத்தின் காலத்திலே தாறுமாறானது. வானளாவி கட்டி கொண்டிருந்த கோபுரம் இப்பொழுது தடைப்பட்டது. ஒருவன் செங்கலை கேட்டால் தண்ணீரை கொண்டு வருவான், தண்ணீரை கேட்டால் மண்ணை கொண்டு வருவான். இவன் சொல்லுகிற மொழி அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிற மொழி இவனுக்கு புரியாது. மொழி தாறுமாறானது. கோபுரம் நின்று போனது. ஜனங்களும் உலகம் முழுக்க சிதறி போனார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்று உடைந்த மொழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறும் வரையிலும் ஒன்றிணையவே இல்லை. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். ஆபிரகாமின் காலத்தில் ஒன்றிணையாத இந்த மொழி, தாவீதின் காலத்தில் ஒன்றிணையாத இந்த மொழி, இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் ஒன்றிணையாத மொழி, 120 பேர் ஒன்றிணைந்த பொழுது எப்படி அந்த ஜென்ம பாசை இப்பொழுது வெளியே வந்தது? அன்பானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஒன்று கூடும் பொழுது எதையும் அசைக்க முடியும். அன்பானவர்களே, ஆண்டு சமூகத்திலே ஆலயத்திலே ஒன்று கூடும் பொழுது எதையும் அசைக்க முடியும். ஒரு உண்மையை மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டு சபை தோன்றின நாள் இந்த நாள். இந்த 120 பேர் ஒன்றிணைந்து ஜெபித்தார்களே, இன்றுதான் சபை துவங்கியது. அப்படி என்றால் அந்த முதல் சபையில் 120 பேர் கூடி என்ன செய்தார்கள்? 3 விஷயங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்கள், அந்த 120 பேரும் ஒன்று கூடி என்ன செய்தார்கள்? அன்றுதானே சபை துவங்கி இருக்கிறது, அன்றுதானே ஜென்ம பாசை வெளியே வந்திருக்கிறது, அன்றுதானே இவ்வளவு பெரிய இயக்கம், பெரிய கிறிஸ்தவம் என்கிற மரபு உருவாகி இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள்,
120 பேர் ஒன்று கூடி ஆராதித்து எல்லா காரியங்களும் செய்த பொழுது சபை கடகடகடவென்று வளர்ந்தது. அந்த சபை எப்படி வளர்ந்தது என்பதெல்லாம் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த 120 பேர் ஜெபித்த நேரத்திலே அன்றைய காலகட்டத்துடைய அரசாட்சிக்கு நீரோ வருகிறான். நீரோ வந்து மகா பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிறான். அவனுடைய புரட்சியினுடைய உச்சம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? இந்த 120 பேரில் ஒருவராக இருக்கக்கூடிய பேதுருவையும் கொலை செய்து விடுகிறான் இந்த நீரோ. அதோடு கூட மாத்திரமல்ல, ஒரு வல்லமையான ஊழியக்காரனாக இருக்கக்கூடிய பவுலடியாரையும் கொலை செய்து விடுகிறான் இந்த நீரோ. நீரோ பேதுருவை மாத்திரமல்ல, பவுலை மாத்திரமல்ல, சொந்த தாயை, சொந்த மனைவியை, சொந்த சகோதரனை இப்படி கொலை செய்து கொலைகாரனாக இந்த நீரோ ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆனா ஒரு விஷயம், பவுலை அழித்தாலும் பேதுரு அழித்தாலும் சொந்த குடும்பத்தை அழித்தாலும் அவனால் திருச்சபை மீது கை வைக்க முடியவில்லை. திருச்சபை வளர ஆரம்பித்தது, காட்டுத்தீ போல வளர ஆரம்பித்தது. எத்தனை எத்தனை ஊழியக்காரர்கள் உண்டு, அத்தனை ஊழியக்காரர்களையும் தீக்கிரையாக்குகிறான் இந்த நீரோ. அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர் அந்த ஊழியக்காரர்களை நாடு கடத்துகிறார்கள் பத்மு தீவுக்கு. அப்பொழுதும் திருச்சபையை அசைக்க முடியவில்லை. அதற்கு பிறகு நடந்தது என்ன தெரியுமா? வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். ஊழியத்துக்கு வந்த ஊழியக்காரர்களை ஒரு பெரிய மைதானத்திலே கொண்டு விடுவார்களாம். பெரிய மைதானத்திலே கொண்டு விட்டு பசியோடு கூட இருக்கக்கூடிய சிங்கத்தை அவிழ்த்து விடுவார்களாம். வீறு கொண்டு வருமாம் அந்த சிங்கம். வீறு கொண்டு வந்து அந்த ஊழியக்காரர்களை சின்ன பின்னமாய் பித்து எறியுமா. எத்தனையோ ஊழியக்காரர்களை சாவு கொடுத்த பொழுதும் சபை அழியவில்லை, வளர்ந்து கொண்டே இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார், ஆண்டவருக்கு ஊழியம் செய்த ஊழிய பிள்ளைகளை சிலுவை மரத்திலே ஏற்றி வைத்து வாளை எடுத்து 2 கால்களுக்கும் இடையே அறுப்பார்களாம். அந்த காட்சிகளை எல்லாம் ஜனங்களை எல்லாம் பார்க்க வைப்பார்களாம். ரத்தம் சொட்டி கொண்டே இருக்குமா. ரத்தம் சொட்டிய பொழுதும் சபை அழியவில்லை, வளர்ந்து கொண்டே இருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்று வளர்ந்தது இன்று வளரவில்லை. அந்த அத்தனை சோதனைகளுக்கு மத்தியிலும் அத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் வளர்ந்த சபை இன்று ஏன் வளரவில்லை? ஒரு காலகட்டத்தில் இருந்த புள்ளி விவரங்களை கணக்கிட்டு பார்த்தால் இன்று புள்ளி விவரங்கள் வளரவே இல்லை, அதே விழுக்காடில் தான் இருக்கிறது. இன்று கோடி கோடியான பணம் கொட்டி கொண்டே இருக்கிறோம் ஊழியங்களுக்கு, ஆனா ஊழியம் வளரவில்லை. ஏன் அன்பானவர்களே? இதை சற்று அந்த ஆதி திருச்சபையும் இன்றைய திருச்சபையும் ஒரு தராசிலை வைத்து பார்த்தால் ஒரு நல்ல பதிலை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ திருச்சபையே, நீங்களும் நானும் இதற்கு பொறுப்பாளிகள் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆதி திருச்சபையின் காலத்திலே 120 பேர் தான் ஒன்று கூடினார். வெறும் 120 பேர் தான். அந்த 120 பேரால் இன்று நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுக்க கிறிஸ்தவம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த 120 பேர் சாதித்த காரியங்களை இன்று உன்னால் என்னால் சாதிக்க முடியவில்லை. இன்று எத்தனை கோடி இருந்தும் ஒரு காரியத்தை நம்ம நகர்த்த முடியவில்லை. ஏன் அன்பானவர்களே? ஏனென்றால் அந்த திருச்சபையினர் அந்த 120 பேர் எதற்காய் சபையிலே கூடினார்கள் தெரியுமா? 3 விஷயங்களை சொல்லுகிறேன். சற்று நமக்கு அது எந்த அளவிலே பொருந்துகிறது என்பதை ஆய்வு செய்து பார்ப்போம். அந்த 120 பேரும் எதற்கு சபையிலே ஒன்று கூடினார்கள்? ஒன்று அன்பானவர்களே, எதற்காக என்று சொன்னால் ஜெபிப்பதற்காக ஒன்று கூடினார்கள். ஜெபிப்பதற்காக ஒன்று கூடினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 1:14 சொல்லுகிறது, ஒருமனப்பட்டு அந்த 120 பேரும் என்ன செய்கிறார்கள்? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். சபையிலே அந்த 120 பேரும் எதற்கு கூடினார்கள்? ஜெபத்துக்காய் கூடினார்கள். இன்று இருக்கிற எத்தனை பேர், 10 பேராக இருக்கட்டும், 20 பேராக இருக்கட்டும், 100 பேராக இருக்கட்டும், சபையிலே எதுக்கு கூடுகிறீர்கள்? ஜெபிப்பதற்காகவா கூடுகிறோம்? அன்று ஜெபிப்பதற்கு கூடினார்கள், சபை வளர்ந்தது. இன்று நாம் எதற்கு கூடுகிறோம்? அந்த நோக்கம் திசை மாறுவதனால் சபை தடுமாறுகிறது. சபை வேறு பாதைகளில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சற்று உங்கள் மனசாட்சிகளை சற்று அலசி பார்க்க வேண்டும். நான் இந்த சபையிலே எதற்காய் கூடுகிறேன்? நான் இந்த சபையிலே எதற்காய் இருக்கிறேன்? 120 பேர் அத்தனை நீரோ மண்ணுடைய கொடுமைகளுக்கு மத்தியிலும் சபையிலே கூடி ஆராதித்தார்களே. ஏன் நம்மால் அப்படி என்னால் இருக்க முடியவில்லை? சற்று அலசி பாருங்க அன்பானவர்களே. சபை என்பது கூடி வருவதற்கான ஒன்று. சபை என்பது ஜெபிப்பதற்கான ஒன்று.
சாலமோன் ஆலயம் கட்டிய பொழுது வேதம் சொல்லுகிறது 2 நாளாம் 7ஆம் அதிகாரம் ஒன்று கூடி ஜெபித்தார்கள் என்று சொல்லேன். ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்த ஆலயம் ஜெபிப்பதற்காய் கொடுத்த ஒரு ஆலயம். பேதுருவை சிறைச்சாலையில் தள்ளிய பொழுது அத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது சபையார் அனைவரும் ஒன்று கூடி ஜெபித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்கள் ஆலயத்திலே, நம்முடைய ஆலயத்திலே ஒரு காரியங்களை எதிர்கொள்ளும் பொழுது எவ்வளவு ஜனங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். ஜெபம் எங்கு இல்லையோ அங்கே சபை விழுந்து போய்விடும். நம்முடைய திருச்சபை நடக்கக்கூடிய ஜெபக்குழுவிலே எத்தனை பேர் கூடி வருகிறோம் அன்பானவர்களே? ஜெபிப்பதிலே நம்மை ஆர்வம் இல்லையோ, அல்ல ஜெபிப்பதிலே நமக்கு நம்பிக்கை விட்டுவிட்டதோ? சற்று நம்மை மறு ஆய்வு செய்து பாருங்கள். ஜெபம் இல்லாத திருச்சபைகள் திசை மாறி போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய திருச்சபைகளும் அதற்கு விதிவிலக்கல்ல. 120 பேர் ஒன்று கூடி ஜெபித்தார்கள். அங்கே பெரிய ஒரு மாற்றம், அந்த ஜென்ம பாசை கூட வெளியே வந்தது. பிரிந்திருந்த அத்தனை பிரிவினைகளும் மாறியது, ஒன்றிணைந்தார்கள். இரண்டாவதாய் அங்கு 120 பேர் எதற்காய் ஒன்று கூடினார்கள்? 120 பேர் எதற்காய் ஒன்று கூடினார்கள்? அன்பானவர்களே, தேவ மகத்துவத்தை பேச ஒன்று கூடினார்கள். ஒன்று, ஜபிக்க ஒன்று கூடினார்கள். இரண்டாவது, தேவ மகத்துவத்தை பேசுவதற்காய் ஒன்று கூடினார்கள். வசன ஆதாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:11, இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. எவர்கள்? இந்த 120 பேரும் தேவன் செய்த மகத்துவங்களை. அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் செய்த அற்புதங்களை எல்லாம் அந்த 120 பேரும் சபைக்குள்ளே உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். எந்த சபை கடவுளை குறித்து பேசுகிறதோ, எந்த சபை வசனத்தை குறித்து பேசுகிறதோ, எந்த சபை ஆண்டவர் செய்த அற்புதங்களை குறித்து பேசுகிறதோ, அந்த சபை பயணிக்கும் அன்பானவர்களே. எந்த சபை உள்ள விசுவாசிகள் தங்களை குறித்து பேசுகிறார்களோ, எந்த சபையின் விசுவாசி தன்னை குறித்து பேசுகிறானோ, எந்த சபையின் விசுவாசி தன் குடும்பத்தை குறித்து பேசுகிறானோ, அந்த சபை பயணிக்காத அன்பானவர்களை நின்றுவிடும். 120 பேர் ஒன்று கூடினார்கள். அவர்கள் செய்த காரியம் சபையை குறித்து பேசவில்லை, ஆண்டவர் செய்த மகத்துவத்தை குறித்து பேசினார். அற்புதமான விஷயம் பாருங்கள். தேவ மகத்துவங்கள் என்ன பேசியிருப்பார்கள்? எப்பா, நான் சமாரியா பட்டணத்தை சார்ந்தவன், நான் சீப்புரு தீவான், ஒவ்வொருத்தரும் சொல்லி இருப்பார்கள். நான் கப்பர்நகும், ஆனாலும் கடவுள் எனக்கு எவ்வளவு செய்திருக்கிறார் தெரியுமா? என் குடும்பத்துக்கு எவ்வளவு செய்திருக்கிறார் தெரியுமா? என் பிள்ளைக்கு எவ்வளவு செய்திருக்கிறார் தெரியுமா? நான் நோயில படுத்திருந்தேன், எனக்கு ஒரு விடுதலை தந்தார், எனக்கு ஒரு வேலை தந்தார். இப்படி ஆண்டவர் செய்த மகத்துவங்களை எல்லாம் 120 பேர் ஒவ்வொருவருக்கும் பேச பேச பரிசுத்த ஆவியுடைய அக்கினியின் அபிஷேகம் அங்கே நிரம்பி வழிய ஆரம்பித்தது. இன்று தேவ மகத்துவங்களை பேச ஆள் இல்லை. குழுவாய் கொடுக்கிறோம், குழுவாய் பேசுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னார் அவரிடத்தில் பேசினால் குற்றம், அவர் இன்னாரிடத்தில் பேசினால் குற்றம். எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணங்கள் பாருங்கள். ஒன்று கூடி இணைந்து பயணிக்கக்கூடிய எண்ணங்கள் என்று சபைக்குள்ளே இல்லாததினால், தேவ மகத்துவத்தை குறித்து பேசாமல் மாம்சத்தை குறித்த சிந்தனைகள் இந்த சபைக்குள்ளே இருக்கிறபடியினால் இது சபை தடுமாறிக் கொண்டிருக்கிறது. பெந்தைக்கோஸ்தே ஞாயிறு 120 பேர் ஒன்று கூடினார்கள், தேவ மகத்துவத்தை குறித்து பேசினார்கள். தாவீதும் சொல்லுகிறார் பாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே, சபையின் நடுவிலே நான் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறான். பார்வை பெற்ற ஒரு பிறவி குருடன், யோவான் 9ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, குணம் பெற்றதும் ஓடுகிறான் ஆலயத்துக்குள்ளே, ஆலயத்தின் நடுவிலே போய் நின்று கொண்டு ஆண்டவர் செய்ததை அத்தனை பேருக்கு முன்னால் சந்தோஷமாய் அறிவிக்கிறான். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியம் ஒன்று கூட இல்லையா? அவைகளை குறித்து பேசாமல், ஏன் பல வேளைகளிலே பொறாமையோடும் வஞ்சனத்தோடும் வஞ்சகத்தோடும் உங்கள் வாய்களிலிருந்து ஆலயத்துக்குள்ளே வார்த்தைகள் வருகின்றன. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்தவைகளை பேசுங்கள். உன் பிள்ளைக்கு செய்ததை பேசுங்கள், உன் வீட்டாருக்கு செய்ததை பேசுங்கள், உன் வாழ்க்கையில செய்த எவ்வளவு அற்புதங்கள் இருக்கிறது அவைகளை குறித்து பேசுங்கள். அதுதான் சாட்சி. ஒரு பொழுதுமே பொறாமையின் எண்ணங்களோடு, இன்னொருவரை காயப்படுத்தும் எண்ணங்களோடு, ஒருவரை வேதனைப்படுத்தும் முயற்சிகளோடு நம்முடைய வார்த்தைகள் வராதபடிக்கு தேவன் நாம் மகிமைப்படும்படியாய் சபையை கொண்டு செல்ல நாம் பயணிப்போம். சபைக்குள்ளே கோராக என்று ஒரு மனிதன் எழும்பின அந்த மனிதன் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் எழும்பி 250 பேரை ஒன்றிணைத்துக் கொண்டு மோசையின் ஆரோனின் ஊழியத்துக்கு எதிராக நின்று அவர் என்ன பேசுகிறான் பாருங்கள். ஆண்டவர் செய்த வனாந்தரத்தில் செய்த அற்புதங்களை குறித்து பேசவில்லை, ஏன் நானும் ஊழியக்காரன் தானே என்று சொல்லி கோராக அந்த தேவ மனிதனாகி ஆரோனுக்கு விரோதமாய் இருக்கிறான். இந்த வரலாறு அடிக்கடி கேட்ட வரலாறு.
ஆனால் முடிவு என்ன? எப்பொழுதுமே தேவ மகத்துவங்களை பேசுவோம். ஒன்று, 120 ஜனங்கள் ஒன்று கூடினார்கள். ஒன்று, அவர்கள் ஜெபிப்பதற்காய் ஒன்று கூடினார்கள். நாம் சபையிலே எதற்கு ஒன்று கொடுக்கிறோம்? இரண்டாவது, அந்த 120 பேரும் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி மகத்துவத்தை பேசுவதற்காய் ஒன்று கூடினார்கள். நாம் சபையிலே எதற்கு ஒன்று கொடுக்கிறோம்? மூன்றாவதாக அன்பானவர்களே, இன்னொரு காரியம் இருக்கிறது. எதற்காக என்று சொன்னால், அந்த 120 பேரும் ரட்சிப்புக்காக, ரட்சிக்கப்படுவதற்காக ஒன்று கூடினார்கள். சபையிலே ரட்சிக்கப்படுவதற்காக ஒன்று கூடினார்கள். அப்போஸ்தலர் 2:21 சொல்லுகிறது, தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இதுதான் யோவேலிலும் சொல்லப்பட்டிருந்தது. அந்த தொழுகையிலே எதற்கு வருகிறார்கள்? அந்த 120 பேரும் தங்களை புதுப்பித்துக் கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் வருவதற்காக 120 பேர் ஒன்று கூடுகிறார்கள். ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிற தாகத்தோடு கூட 120 பேர் ஒன்று கூடுகிறார்கள். அன்பானவர்களே, ரட்சிப்பு எப்படி வருகிறது? எப்படி ரட்சிக்கப்படுகிறோம்? எவர் ஒருவர் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறாரோ அவரே ரட்சிக்கப்படுவார், அவரே இறக்கப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பு என்பது ஒரு மனிதன் எப்பொழுது தன் பாவத்தை உணர்கிறானோ, உணர்ந்து எப்பொழுது பாவத்தை அறிக்கை செய்கிறானோ, எப்பொழுது அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அப்பொழுது அவனுக்கு ரட்சிப்பு வரும். சபைக்கு எதற்கு ஒரு ஜனம் வருகிறது? ஒரு விசுவாசி ஏன் வருகிறார்கள்? தான் மனம் உணர்ந்து அழுது தன் பாவத்தை அறிக்கையிட்டு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக. ஆனால் அப்படிப்பட்ட சபையிலே பாவத்தை குறித்த எண்ணம் இல்லாதபடிக்கு நற்பெருமைகளோடும் பொறாமையின் எண்ணங்களோடும் அதே பாவ உணர்வோடு வந்து பாவ உணர்வோடு சென்று கொண்டிருக்கிறபடியினால் இன்றைய சபை தடுமாறி கொண்டிருக்கிறது. 120 பேர் கூடின சபை வளர்ந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீரோ போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அந்த சபைக்கு வாள்களை வைத்து வெட்டிய பொழுதும் சபை அழிக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த சபையிலே மனம் திரும்புவதற்கான ஏக்கம் இருந்தது, பாவமன்னிப்பை கேட்பதற்கான ஒரு தாகம் இருந்தது, ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் நமக்குள்ளோ நம்மில் இருக்கக்கூடிய பாவங்களை கூட நம் ஒரு விழுக்காடு கூட யோசிப்பதில்லை. ஒரு மனிதர் அலுவலகம் புறப்படுவதற்கு தன் காலில் இருக்கக்கூடிய ஷூவை அவர் சுத்தம் செய்து கொண்டிருந்தாராம். பாலிஷ் போடுகிறார். பையன் ஓடி வருகிறான். ஓடி வந்து, அப்பா அப்பா என்னப்பா பாலிஷ் போட்டு நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்றீங்க? அந்த ஷூல முன் பக்கத்துல மட்டும் பாலிஷ் போட வேண்டியதுதானே, பின்னால எதுக்கு ஏன் பாலிஷ் போடுறீங்க? உங்க பேண்ட் பின்னால மறைச்சிரும். பார்க்கிறவங்க யாரும் பின்னால அந்த ஷூடைய பின்பகுதியை யாரும் பார்க்க போறது கிடையாது, முன்பகுதி தான் பார்ப்பாங்க. முன்பகுதி மட்டும் பளபளப்பா இருந்தா போதுமே, பின்பகுதியில் இருக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய அழுக்கு யாருக்கு தெரியும்? உடனே அந்த அப்பா சொன்னார், ஒருவேளை உலகத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், பின்னால் அழுக்கு இருக்கிறது என்பது என் மனசாட்சிக்கு தெரியும், எனக்கு தெரியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இது சபை சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல, இன்னொருவர் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. உங்களுக்கு தெரியும் உங்கள் இருதயம் எப்படிப்பட்டது, உங்கள் இருதயம் எப்படி பயணிக்கிறது, உங்கள் இருதயம் என்ன யோசிக்கிறது, என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்து இந்த சபைக்குள் வருகிற நீங்கள் அதை அறிக்கையிட்டு விட வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். மீண்டும் அதே காரியத்தை மனதிலே சுமந்து கொண்டு மீண்டும் அதே வாழ்க்கைக்குள்ளே சென்று விடக்கூடாது. அன்பானவர்களே, அந்த 120 ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற தாகத்தோடு ஒன்று கூடினார்கள். ஒன்று கூடினவர்கள் 120 பேரும் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்கிறார்கள், கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். கண்ணீர் விட்டு அழுதது மாத்திரமல்ல, தூய ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கும் வரையிலும், அந்த ரட்சிப்பின் அபிஷேகத்துக்கு வரும் வரையிலும் தங்களை புதுப்பித்துக் கொண்டே இருந்தார்கள். நீங்களும் நானும் அந்த அபிஷேகத்துக்கு நேராக ஆயத்தப்பட எந்த அளவிலே முயற்சிக்கிறோம்? மனமாற்றம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இருதயத்தில் மாற்றம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. இருதயத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. உங்கள் வாழ்க்கை ரட்சிப்பு தேவை என்றால் ஜன்ம பாசையாய் ஆண்டவருடைய பாஷைக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னார். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு அவசியம். மீண்டும் சிந்தனையுடைய துவக்கத்திற்கே உங்களை அழைக்க விரும்புகிறேன். 120 பேர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள். அந்த 50வது நாள் எது? நியாயப்பிரமாணம் பெற்றுக்கொண்ட நாள். 50வது நாள் எது? இஸ்ரவேல் ஜனங்கள் முதற்கனியை படைத்த நாள். அது 50வது நாள் வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஒன்று கூடினார்கள். எதற்கு ஒன்று கூடினார்கள் என்றால் ஜெபிப்பதற்காய் ஒன்று கூடினார்கள். எதற்கு ஒன்று கூடினார்கள் என்றால் தேவனுடைய மகத்துவத்தை பேசுவதற்காக ஒன்று கூடினார்கள். எதற்காய் ஒன்று கூடினார்கள் என்றால்
ரட்சிக்கப்படுவதற்காக ஒன்று கூடினார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ சார்ந்திருக்கிற சபையிலே வளர வேண்டும் என்று சொன்னால் நீ ஆண்டு சமூகத்திலே இது 120 வரை போல மாற வேண்டும். அன்பானவர்களே, அந்த 120 பேர் துவக்கிற துவக்கம் தான் இது உலகம் முழுக்க கிறிஸ்தவம். ஆனால் இன்று நீங்களும் நாம் துவக்கி இருக்கிற இந்த கிறிஸ்தவத்திலே ஒரு கிராமத்தை கூட நம்மால் மனந்திரும்ப செய்ய முடியவில்லை. ஒரு கிராமத்தை கூட அசைக்க முடியவில்லை. அந்த 120 உலகத்தை அசைத்தார்கள். உன்னால் என்னால் சொந்த வீட்டை அசைக்க முடியவில்லை, சொந்த கிராமத்தை அசைக்க முடியவில்லை. எப்பொழுது 120 வரை போல உங்கள் ஆன்மீக பணிகளை துவக்கப் போகிறீர்கள், சபைக்கு வாருங்கள், ஒன்று கூடுங்கள், ஜபிக்க ஒன்று கூடுங்கள், சபைக்கு வாருங்கள், தேவ மகத்துவத்தை குறித்து பேசுங்கள், சபைக்கு வாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அதற்குத்தான் சபை. அப்படி அந்த சிந்தனையோடு இந்த பெந்தெகோஸ்தே ஞாயிறை தொடர்ந்து அனுசரிப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.